இயேசு நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பரிசுத்தத்திலும் உலக நன்மையிலும் ஆவிக்குரிய நன்மையிலும் சந்தோஷத்திலும் சுகத்திலும் மற்ற எல்லா நன்மைகளிலும் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிற ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுடைய முகங்களை பார்ப்பது சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கல்லறை தோட்டத்திலேயோ ஆஸ்பத்திரியிலோ மீட் பண்ணாம இப்படி ஒரு அற்புதமான இடத்துல மீட் பண்ணுவதற்கு தேவன் தந்த பாக்கியத்திற்காக நன்றி. ஆமா, இடத்த மாத்தி இருக்கிறோம். நீங்க நல்ல இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு செய்தியை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு சேஞ்சுக்காக பண்ணி பார்த்தோம். ஏன்னா வண்டி டமால் டிமால் அந்த 2-3 பெரிய இயந்திரங்கள் நின்றுட்டு இருந்துச்சு. அவங்க உருட்டுக்கு நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சு என்ன செஞ்சோம், அப்படி திருப்பி வச்சோம். பரவாயில்ல, வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 200 ஆத்துமாக்களுக்காக நாம் முதல் இலக்காக வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். அப்புறம் உங்களுடைய கரங்களிலே கிராமங்களுடைய பெயர்களை கொடுத்து இந்த கிராமத்திற்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பேப்பர் காத்துல பறந்திருந்தாலும் பரவாயில்ல. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அப்புறம் கல்லறை தோட்டத்திற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே நமக்கு ஒரு கல்லறை பூமியை தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப மகிமையா நல்லா நீட்டா ஜம்முன்னு ஒரு இடத்தை வாங்கி காம்பவுண்ட் வால் போட்டு அதற்கு போர்டு வச்சு இந்த இடம் கிருபை நல்ல சமாரியன் சபைக்கு சொந்தமானது, பாத்தியப்பட்டது. நம்ம ஊர்ல ஜாதி பேர் போட்டு தான் இருக்கும், நம்ம சபை பேர் போட்டு வைப்போம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நேற்று ஜெபிக்கும் பொழுது பேசினார். அதற்கு ஒரு வேத பகுதியை காண்பித்து அதை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வேத பகுதியை ஞாபகப்படுத்தினார். அதன்படி விசுவாசத்தை தட்டி எழுப்பினார். வெகு சீக்கிரத்தில் நம்ம வாங்குவோம். ஆமென். எத்தனை ரூபாய்க்கு வாங்குவோங்கிறது கூட நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன், உங்களுக்கு காட்டுவேன். அதை பத்திரம்லாம் முடிச்சு அதே ரேட்டுக்கு வந்து நிற்கும். அப்ப தெரியும் ஆண்டவர் நம்ம உயிர் உள்ளவர் அப்படின்னு. ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். இன்றைய நாள் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், அப்புறம் தமிழ்ல நான் சொல்லுகிறேன். சே த வேர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சே த வேர்டுனா வார்த்தையை சொல்லு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை சொல்லு, அல்லது வார்த்தையை பேசு, அல்லது வார்த்தையை உச்சரி. நம்ம வார்த்தையில எந்த அளவுக்கு வல்லமை இருக்குங்கிறதையும் ஒரு சில வேத ஆராய்ச்சிகள் மூலமாக, ஒரு சில வசனங்கள் மூலமாக இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போகிறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சே த வேர்ட். சொல்லுங்க, சே த. சும்மா இங்கிலீஷ்ல சொல்லுங்க நீங்க. ஆமா, நம்மள ஜம்முன்னு சொல்லணும். சே த வேர்ட். ஆமே, வார்த்தையை சொல்லு. சங்கீதம் 119:25 வாசிங்க. 119:20. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அதே சங்கீதம் 28வது வசனம் வாசிங்க. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அதே 119வது சங்கீதம் 107வது வசனம் வாசிப்போம். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இந்த 3 வசனத்திலேயுமே நம்ம ஒரு காரியத்தை கவனிச்சோம். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும். ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த 3 வசனத்திலையுமே தாவீது 3 சூழ்நிலையை காண்பிக்கிறார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அது இங்கிலீஷ்ல வருகிறது, ஐ அம் லைக் எ டைங் மேன். அதாவது நான் செத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை போல இருக்கிறேன். யாராவது செத்துக்கிட்டு இருக்கீங்களா? சிலருடைய சூழ்நிலை அப்படி இருக்கா? தினம் தினம் சாகிறது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு செய்தி உங்களுக்கு தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது 119:28 வாசிங்க மறுபடி. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. ஆங்கிலத்தில் வருகிறது, I am sad and tired. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் ரொம்ப சோகமா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை சோகத்தினாலும் சோர்வினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு யாராவது இன்னைக்கு இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு தான் பேச போகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 119:107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். ஆங்கிலத்தில் வருகிறது, I have suffered for a long time. நீண்ட நாட்களாக நான் உபத்திரவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீண்ட நாட்களாக வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதனை, இந்த
சொல்லி நீங்க வேதனையோடு அமர்ந்து இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. செத்து கொண்டிருக்கிற அனுபவம், சோகமும் சோர்ந்து போன அனுபவம், நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்கன்னா தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். தாவீது சொல்லுகிறார், I have suffered for a long time, say the word அப்படின்னு சொல்லுகிறார். தாவீது ஆண்டவரை பார்த்து, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை சொல்லும் கர்த்தாவே. இந்த பாயிண்ட் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. தேவன் மனுஷனை இந்த பூமியில எப்படி உருவாக்கினார்? பைபிள் சத்தியத்தை சொல்லுங்க. ஆண்டவர் மனிதனை பூமியில் எப்படி உண்டாக்கினார்? ஜீ பூம் பா அப்படியா? இல்ல, ஒரு மண்ணை பூமியில இருந்து ஒரு டஸ்டை எடுத்து அந்த மண்ணை பிசைந்து ஒரு மனிதனை போல உருவாக்கி அழகா ஒரு மனிதனை படைத்தார். அப்படி நீட்டா ஷேப் பண்ணார். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். நல்லா கவனிங்க. தேவன் ஒரு குழந்தையை படைக்கல, ஒரு குட்டி குழந்தையை படைக்கல, தேவன் ஒரு மனுஷனை படைத்தார். ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது நல்ல ஒரு வயதுக்கு வந்த ஒரு ஆண் போல, நல்ல ஒரு புருஷனை போல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வடிவமைத்திருக்கிறார். மண்ணை எடுத்து அதை பிசைந்து. நல்லா கவனிங்க. மனுஷனுடைய படைப்பே ஆச்சரியமானது. நம்முடைய உங்க மூஞ்ச கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இமேஜின் பண்ற மாதிரியா இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது. கொஞ்சம் உங்க ஃபேஸ், ஒரு மனிதனுடைய முகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கண்கள் இருக்கிற இடம், மூக்கு இருக்கிற இடம், வாய் இருக்கிற இடம், காதுகள் இருக்கிற இடம், கைகள், விரல்கள் எல்லாமே ரொம்ப அழகா நீட்டா பிளான் பண்ணி ஒரு மனிதனை படைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? இந்த கண்ணு ரெண்டு இப்படி இல்லாம நடுவுல ஒரு கண்ணு இருந்தா எப்படி இருக்கும்? மூக்கு இப்படி இல்லாம பப்பரப்பான் இப்படி பார்த்து இருந்தா எப்படி இருக்கும்? மழை தண்ணிலாம் உள்ள கூட என்ன செஞ்சிடும்? போயிடும். வாய் இங்க இல்லாம இப்படி பேச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? ஈஸியா இருக்கும் பாஷை, இட்லி இப்படி ஊட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்க கூடாது. எல்லாமே நீட்டா பிளான் பண்ணி ஒரு முடிய கூட ஆண்டவர் நீட்டா பிளான் பண்ணி எப்படி வரணும், இது இவனுக்கு அழகா இருக்கணும், இது நீட்டா இருக்கணும், இவனுடைய சொட்ட மண்டையை மறைக்கணும், எல்லாத்தையும் நீட்டா என்ன செஞ்சிருக்கிறாரு? பிளான் பண்ணியிருக்கிறார். ஒரு மனுஷனை படைக்கும் பொழுது கர்த்தர் அவ்வளவு கிரியேட்டிவா யோசிச்சு அவர் உண்டாக்கி இருக்கிறார். 7வது வசனத்தோட அடுத்த பகுதி வாசிங்க. மனுஷனை அவருடைய மூக்குல ஆண்டவர் ஒரு சுவாசத்தை ஊதுகிறாரு. அவருடைய சுவாசம் மனுஷனுக்குள்ள போன உடனே மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். மறுபடியும் சொல்லுங்க, மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவ ஆத்துமான என்ன அர்த்தம்னா, ஒரு மண் பொம்மையை போல இருந்த மனுஷன் கர்த்தருடைய அந்த சுவாச காற்று உள்ள போன உடனே பேசுகிற மனிதன் ஆனான். எல்லாரும் சொல்லுங்க, பேசுகிற. எடுத்திருப்போம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இப்படி பேசிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் செத்தவ மாதிரி பேசுறேன் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நல்லா இருக்கு, இப்படியே கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக இப்படின்னா சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாஸ்டர் என்ன ஆச்சு, இவருக்கு பேட்டரி லோவா ஆயிடுச்சு போல, இப்படிதான் நீங்க நினைப்பீங்க. ஒரு உயிருள்ள மனுஷன் என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். அவன் பேசுறது அப்படியே காதுக்கு கேட்கணும். அதுதான் ஒரு ஜீவனுள்ள மனுஷன். ஜீவ ஆத்துமானா ஒரு மண் பொம்மையை போல இருந்தவன் கர்த்தரை போலவே பேசுகிற ஒரு மனிதனாக மாறினான். ஆமென். ஜீவ சுவாசம்னா என்னன்னு சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21, 22 வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். போதும். அப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த களிமண் பொம்மை மேல ஆண்டவர் ஜீவ காற்றை ஊதினார்னா எதை ஊதி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் ஜீவ சுவாசமாக மனுஷனுக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு? போயிட்டார். இப்ப நமக்குள்ள இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் இப்போ காற்றோடு கலந்து நம்ம ஜீவனோடு கலந்து உங்களுக்குள்ள இருக்கிறது ஆக்சிஜன் அப்படிங்கிறது சயின்டிபிக் கூற்று. ஆனா ஆவியானவரே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே மனசுல வச்சுக்கோங்க. மனுஷன் எப்படி உருவாகி இருக்கிறான்? மண்ணினாலே ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். இப்போ உயிருள்ளவன் பேசுவான். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உயிருள்ளவன். நல்லா சொல்லுங்க, உயிருள்ளவன். உயிர் இருக்கிறவன் பேசுவான். சரிங்களா?
ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நியூட்டனுடைய 3வது விதி படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், முன்னாடி படிச்ச பிள்ளைங்களுக்கும் தெரியும். நியூட்டனுடைய 3வது விதி என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஒரு எதிர்வினை உண்டு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, கார்ல வேகமா போய்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு டக்குன்னு பிரேக் போட்ட உடனே நீங்க ஸ்வைங்னு முன்னாடி போறீங்க. இங்க ஒரு வினை வந்த உடனே இன்னொரு வினை என்ன செய்யுது? ஏற்படுது. இப்போ பஸ் இப்படி போய்கிட்டு இருக்கு, நம்ம பிடி பஸ் ஸ்வைங்னு இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ பஸ் அவர் இப்படி திருப்புறாரு, இது ஒரு வினை. இப்படி ஒரு வினை வந்த உடனே அதற்கு இன்னொரு வினை. பஸ்ல இருக்கிற எல்லாரும் என்ன செய்றீங்க? இப்படி போறீங்க. அவர் இப்படி திருப்பணும்னு நீங்க என்ன செய்றீங்க? யோ டிரைவர் ஒழுங்கா ஓட்டியாங்கிறவர் நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ குதிக்கிறீங்க, இது ஒரு வினை. ஜம்ப் பண்ண உடனே மேல இருந்து ஒரு கரம், அதாவது புவியீர்ப்பு விசை உங்களை டபக்குன்னு என்ன செய்யுது? குதிச்ச உடனே மேல இருந்து யாரோ ஒரு அடி அடிச்சது மாதிரி இன்னொரு எதிர்வினை உங்களை பிடிச்சு இழுக்குது. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நேர கடத்தெருவுக்கு போய் ஒருத்தனை பார்த்து நீ ஒரு லூஸ், நீ ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லி பாருங்க, இது ஒரு வினை. நீங்க சொன்ன உடனே எதிர்வினையா ஒண்ணு நடக்கும், தம்முன்னு ஒரு அடி என்ன செய்யும்? அப்போ ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை. நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா இந்த உலகத்துல அது நிச்சயம் ஒரு எதிர்வினையை கொண்டு வரும். நான் சொல்றது புரியுதா? இன்னொரு விஷயத்த சொல்லி கொடுக்கிறேன். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா, இந்த உலகத்துல எத்தனையோ வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டு இருக்கிறது. சயின்டிபிக் இதோட சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியோட சொல்லுகிறேன். ஒரு வண்ணத்து பூச்சி சிறகு அடிக்கும் பொழுது ஒரு சின்ன காற்று அதுல என்ன செய்யும்? உண்டாகும். இப்போ நீங்க இப்பெல்லாம் இன்வெர்டர் வந்துருச்சு, எல்லா வீட்லயும் கொஞ்சம் வசதி ஆண்டோட கிருபினால் வந்துருச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலாம் ஓயாம கரண்ட் என்ன செஞ்சிருவாங்க? அப்போ பிளாஸ்டிக் விசிறிக்கு முன்னாடி ஓலை விசிறி உண்டு, அதுதான் நம்முடைய தெய்வம். அதை எடுத்து அப்படி வீசினாத்தான் ஒரு என்ன வரும்? இப்படி அசைச்ச உடனே ஒரு காத்து வருது தெரியுமா? அதை காட்டிலும் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை பறக்கும் போது ஒரு காத்து என்ன செய்யும்? வரும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, இந்த சின்ன காற்று அது பெருசாகி 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 உலகத்தினுடைய இன்னொரு மூலையில அது ஒரு பெரிய புயலையே உண்டு பண்ணுமா. என்ன உண்டு பண்ணுமா? சும்மா பாட்டி வட சொல்ற கதைன்னு சொல்ல நடத்திடாதீங்க. இன்டர்நெட் பயன்படுத்த தெரிஞ்சவங்க கூகுள்ல போய் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படி என்றால் என்ன அப்படின்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு அது நீட்டா என்ன செய்யும். ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை அசைக்கிற சின்ன அந்த ரெக்க அசைக்கிற அசைவு உலகத்தின் இன்னொரு மூலையில ஒரு சூறாவளி காற்றையே உண்டு பண்ணும். என்ன சொல்ல வரேன்னா, முதலாவது இந்த உலகத்துல நீங்க செய்யற ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை உண்டு. இன்னொன்னு, நீங்க சின்ன ஆக்ஷன்ஸ் செஞ்சாலும் அது பெரிய விளைவுகளை கொண்டு வரும். ஒரு சின்ன விஷயம் அது ஒரு பெரிய விளைவுகளை கொண்டு வரும். முதலாவது மனுஷன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்? பேசுகிற மனுஷன். கூட சேர்ந்து சொல்லுங்க, பேசுகிற மனுஷன். இரண்டாவது, ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் இந்த உலகத்துல அது பெரிய விளைவுகள் என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். சின்ன வார்த்தை ஒரு பெரிய குடும்பத்தையே காலி பண்ணிடும். சின்ன ஒரு சம்பவம் பெரிய குடும்பத்தையே உட்கார வச்சிடும். அப்போ சின்ன விஷயம் கூட பெரிய விளைவுகளை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். அடுத்து வசனங்களை வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 19:14. செய்தியில அப்படி கவனிங்க, நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. கடைசி ஒன்னோடு ஒண்ணு நான் கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு புரியும். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. சங்கீதம் 34:13. வேகமா வாசிக்க போறோம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 13:3. இன்னொருத்தங்க நீதிமொழிகள் 15:4 எடுங்க. ஒருத்தங்க 13:3, 15:4. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை, தன் உயிரையே காக்கிறான். 15:4 வாசிங்க. ஜீவ விருட்சம். நீதிமொழிகள் 21:23. இன்னொருத்தர் மத்தேயு 12:36. நீதிமொழிகள் 21:23. நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன்
மத்தேயு 12:36. லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி பாக்குறீங்க. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே யாக்கோபு 1:26. இந்த இதோட வாசிங்க. யாக்கோபு 1:20. தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து வீணா இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த வாசித்த 9 வசனங்களிலும் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பக்கத்துல சொல்லுங்க, வாய் மூடிட்டு கம்முன்னு கிட. வாய் மூடிட்டு யாரும் சொல்லுங்க, அந்த பாஸ்டர் அதை சொல்லுங்க. அவர் தான் ரொம்ப நேரமா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க. நாம் பேசும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பேசும் வார்த்தைகளை சாதாரணமா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு ஆக்கும் சக்தி உண்டு. நீங்க பேசுகிற வார்த்தைகள் ஒரு காரியத்தை உருவாக்கும். வார்த்தையை சரியாக பயன்படுத்தினா மலைகளை கூட தகர்க்கலாம். இது ஜேபஸ் சொல்லுகிற காரியம் அல்ல, இயேசு சொன்ன காரியம். நீங்க விசுவாசிச்சா இந்த மலையை பார்த்து நீ நடு சமுத்திரத்தில் அப்படியே பிடுங்கி போய் தண்ணிக்குள்ள போன்னு சொன்னா அது என்ன செய்யும்? போகும். நம்முடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நல்ல வார்த்தைகளை பேசணும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? விருப்பப்படுகிறார். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், குட் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், என்கரேஜிங் வேர்ட்ஸ், மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தை தான் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். மற்றவங்களை பத்தி கவலை இல்லை. பைபிளை எடுக்கிறவங்க நிச்சயம் இப்படிதான் பேசணும். ஆமென். நல்ல வார்த்தைகள் தான் உங்க வாயிலிருந்து புறப்படணும். நேர்மறையான வார்த்தைகள் தான் உங்க வாயிலிருந்து என்ன செய்யணும்? புறப்படணும். பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, சும்மா டக்குன்னு எல்லாருக்கும் புரியணும். அங்க வந்த புதுசுல இங்க சர்ச்சில் வேலை நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கொத்தனார் 2 கையால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நேரம் ஆல்ரெடி 5:45 ஆயிருச்சு. இப்போ இன்னொரு வேலை இருக்கு. கொத்தனாருக்கு அந்த வேலையை முடிக்கணும்னு ஆசை. ஆனா கையாளு காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி என்ன செய்யறாரு? வாங்க அவங்க போவோம், நாளைக்கு பார்த்துக்கோ அப்படின்னா உடனே கொத்தனார் ஒரு வார்த்தையை விட்டார். என்ன வார்த்தைனா, ஒரு அரை நேரம் கூட பாரு, உனக்கு ஒரு குவார்டர் வாங்கி தானே அப்படின்னு. உடனே கையாளுக்குள்ள வந்த ஒரு உற்சாகம். இந்த வார்த்தை உள்ள போன உடனே அவர் அதை அப்படியே நம்பி பார்த்தாரு. பாருங்க, வேலை ஒரு 3/4 மணி நேரம் விறுவிறு பாருங்க. கொத்தனார் சொன்னேன், ஆனா அவர் வாங்கி கொடுக்கல. அவர் சும்மா வாயில வடை சுட்டு இருக்கிறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே, அந்த வார்த்தை போன உடனே, அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ், வேற எக்ஸாம்பிளே உனக்கு கிடைக்கலையா, இந்த எக்ஸாம்பிள் தான் உனக்கு அப்படியே மண்டையில நிற்கும். பைபிள்ல இருந்து சாத்தராக்கு மேசாக்குன்னா அது யாரோ ஒரு ஆளு போல, ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்தாரு போலன்னு நீங்க போயிடுறீங்க. இனிமேல் இந்த குவார்டர் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அவர் சொன்ன உடனே இங்கதான் நடந்துச்சு அந்த இடம். நான் இன்னும் அதை சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி அவர் வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவர் உடனே வேகமா வேலை பார்க்கிறாரு. இந்த கொத்தனார இதை பிடிங்க, புட்டு கலவை போடவா, அந்த கலவை போடவா, இட்லி கலவை போடவான்னு சொல்லி உற்சாகம் என்ன செய்யறாரு. அப்போ ஒரு வார்த்தை போன உடனே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அங்க ஒரு காரியத்தை என்ன செய்யுது? செய்ய வைக்கிறது. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். வார்த்தை எங்க இருந்து வருது? நாக்குல இருந்தா, தொண்டையில இருந்தா, சிந்தனை, இருதயம்? பரவாயில்ல, நல்ல நல்ல பதில்கள் வருது. சில சமயம் வயிற்றுக்குள்ள இருந்து வருதுங்கிறாங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷனே பேசுகிற மனுஷன் தான். ஓகேங்களா? வார்த்தை எங்க இருந்து வருகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனம் வாசிங்க. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயம்னா என்னன்னா ஆங்கிலத்துல மைண்ட். எல்லாரும் சொல்லுங்க, மைண்ட். உங்க மனசு ஃபுல்லா என்னது நிறைஞ்சிருக்கோ அதுதான் உங்க வாயில் என்ன செய்யும்? வரும். உங்க மனது எதால் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ அதுதான் உங்க வாய் வழியா வார்த்தையாக என்ன செய்யும்?
வரும். இப்போ மேல ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு, அதுல தண்ணி ஒரு 750 லிட்டர் தண்ணி இருக்கு. அதுல போய் நான் கேசரி பவுடர், சிகப்பு கலர் பவுடர் கலந்துட்டேன். அந்த டேங்க் ஃபுல்லா என்ன ஆயிருச்சு, சிகப்பு கலரா மாறிடுச்சு. இப்ப போய் நீங்க கை கழுவ போறீங்க, இப்ப இந்த பைப்பை போய் திறக்கிறீங்க, என்ன கலர் தண்ணி வரும் சொல்லுகிறவங்களுக்கு? கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களை போல அறிவாளிகளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. மேல சிகப்பு கலர் தண்ணி இருந்துச்சுன்னா கீழே சிகப்பு கலர் தான் என்ன செய்யும், வரும். மேல நல்ல மினரல் வாட்டர் இருந்துச்சுன்னா பைப்லயும் நல்ல தண்ணி தான் என்ன செய்யும், வரும். மைண்ட் ஃபுல்லா என்ன நிரம்பி இருக்கிறதோ அதுதான் வார்த்தையா வரும். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மைண்ட் எப்படி நிரம்பும்? வார்த்தை எப்படி வரும் கேட்டீங்க. இருதயம் நிரம்பி இருக்கிறது வார்த்தையா வரும். சரி, இருதயம் எப்படி நிரம்பும்? என்ன மாதிரி ஒருத்த போய் கலக்கணுமா? ஒரு இதை சொல்றேன். நீங்க எந்த விஷயத்தை ரொம்ப நம்புறீங்களோ அதுதான் உங்க மைண்ட் ஃபுல்லா நிரம்பிடும். அப்படி ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கேன். வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை எப்படி வரும்? இருதயத்தின் நிறைவு. இருதயம் எப்படி நிரப்பப்படும்? நீங்க எதை ரொம்ப நம்புறீங்களோ அதுதான் உங்க மைண்ட் ஃபுல்லா என்ன செய்யும், இருக்கும். எங்க ஊர்ல ஒரு போட்டி நடந்த சம்பவம் தான், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சுடுகாட்டுல போய் கல்லறையில போய் ஆணி அடிச்சுட்டு வரணும், இதுதான் போட்டி. என்ன, சுடுகாட்டுல போய் கல்லறையில போய் என்ன செஞ்சுட்டு வரணும், ஆணி அடிச்சுட்டு வரணும். ஒருத்தர் சொல்லிட்டான், நான் தைரியமா போய் என்ன செஞ்சிருவேன். என்ன பிரச்சனைனா, அப்படி ஆணி அடிக்க போனவங்க இது வரைக்கும் பேய் சும்மா விட்டதே இல்லை. இது ஒரு கூட்டு, ஒரு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை. நீ ஆணி அடிக்கிறதுக்குள்ள அது வந்து ஒண்ணு அடிச்சிடும். சரிங்களா? இவன் ஒரு தைரியசாலி வந்திருக்கிறான், நான் போய் ஆணி அடிச்சுட்டு வரேன்டா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். போறதுக்குள்ள நிறைய பேர் இவன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, இங்க பாரு, அசால்ட்டா நினைக்காத, நீ ஆணி அடிக்கிறதுக்குள்ள அதை ஒன்று தூக்கி போட்டு சவட்டு நினைச்சிடும், சவட்டி எடுத்து விடும், மிதித்து விடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு இருக்கான். அப்புறம் இன்னொரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, இங்க பாரு, நீ சாதாரண நினைக்காத, பேய் விஷயத்துல நினைச்சாத, விளையாடாத, அது உன்னை நிச்சயம் என்ன செஞ்சிடும், சமாதி ஆக்கியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இவனுக்குள்ள இருக்கிற தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. சுடுகாட்டுக்கு போயிருக்கிறான், நல்ல தைரியசாலியா இருந்தாலும் பாதி ஆளா என்ன செய்யறான், போறான். நல்லா சட்டை போட்டு ஜம்முன்னு வேஷ்டி கட்டிட்டு தலைவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, போய் வேகமா என்ன செஞ்சிருக்கான், இப்படி ஆணி அடிச்சிருக்கிறான். திரும்பும் பொழுது டக்குனு பேய் பிடிச்சு என்ன செஞ்சிருச்சு, இழுத்துருச்சு. அதை பார்த்த உடனே அப்படியே ஹார்ட் என்ன செஞ்சிருச்சு, அரெஸ்ட் ஆனது போல பயந்தி அடிச்சு வேஷ்டியை போட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டான் வந்து. ஐயோ, பேய் பிடிச்சு இழுத்துருச்சு. உடனே சொல்லியிருக்கேன், நான் சொன்ன பாத்தியா, நீ உயிரோட வந்ததே புண்ணியம், போய் என்ன பண்ணி இனிமேல் இந்த மாதிரி வேலை செய்யாத. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இவர் ஆல்ரெடி பயத்துல போயிருக்கிறாரு. போய் இப்படி போய் காத்துக்கு வேஷ்டி பறந்து கலர் மேல என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. அதை கூட இவர் பார்க்காம வேஷ்டி மேலே ஆணி என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்படி அடிச்சிருக்கிறாரு. இப்படி போன உடனே வேஷ்டிய ஆடி பிடிச்சு இழுத்துருச்சு. இவர் நினைச்சிருக்கிறாரு பேய் பிடிச்சு, ஐயோ பேய் பிடிச்சு இழுத்துருச்சு, தலைவர் துண்ட காலம் துணியங்கள் என்ன பண்ணி இருக்கிறாரு. அப்போ அவர் மைண்ட் ஃபுல்லா என்ன நிறைஞ்சிருக்கு, போனா பேய் பிடிச்சு இழுத்துரும், போனா பேய் பிடிச்சு, அங்க பேய் பிடிக்கல, ஆணி பிடிச்சு என்ன செஞ்சிருச்சு. அப்போ எதை அவர் ரொம்ப நம்புறாரோ அதுதான் மைண்ட் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கும், நிரம்பி இருக்கும். எப்படி நாம் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எப்படி நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புகிறோம்? என்ன அவர் கேள்வி மேல கேள்வி விட்டு சாவடிக்காருங்கிற மாதிரி பார்க்காதீங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை எங்க இருந்து வருது, இருதயம். இருதயம் எப்படி நிரம்புது, எதை நம்புறோமோ அதனால தான் இருதயம் நிரம்பும். இப்போ எப்படி நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம், எப்படி நமக்கு ஒரு விஷயத்தின் மேல நம்பிக்கை வருது சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேல நம்பிக்கை வருது? யூனிஸ் அக்கா சொல்லுங்க. பார்த்துட்டே இருந்தா நம்பிக்கை வந்துடும். சூர்யா சொல்லுப்பா, எப்படிப்பா ஒரு விஷயத்தின் மேல நம்பிக்கை வரும்? பார்க்க கேட்க. உண்மையில நீங்க உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். உண்மையில நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ, ரொம்ப கேட்கறீங்களோ, அது ஆட்டோமேட்டிக்கா அது மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சிடும், வந்துடும். ஒரு காரியத்தை நீங்க ரொம்ப பாத்தீங்கன்னா, ரொம்ப கேட்டீங்கன்னா, அது மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் என்ன செஞ்சிடும். உங்களுக்கு தெரியுமா, அந்த உலகத்துல அதிகமா செலவிடப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? விளம்பரங்கள். ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு செலவு பண்ணுகிற கோடிகளை காட்டிலும் ஒரு 2 நிமிஷம், அது கூட 20 செகண்ட் எடுக்கிற ஆட் தெரியுமா, ஆட், அதற்கு ரொம்ப காசு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்,
20 செகண்ட் ஆட் அவன் 20 தடவை பார்த்துட்டானா, கோல்கேட் டாக்டர்கள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு காட்டுவார் ஒருத்தர். அதையே நீங்க பார்த்து பார்த்து பார்த்து, அதுல அவன் போட்டோஷாப்ல மஞ்ச பல்ல வெள்ளையாக்கி இருப்பான். நமக்கு அது தெரியாது. கோல்கேட்டை தேய்ச்சா பல்லு என்ன செஞ்சிடும், வெள்ளையாயிரும். டாக்டர்கள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட், டாக்டர்கள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட். இப்படியே பார்த்து 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 ஜான்சன் கடைக்கு போன உடனே, நம்ம அழகுமலன கடைக்கு போன உடனே உங்களுக்கு என்ன வரும், அந்த கோல்கேட் எடுங்க, அந்த கோல்கேட்டை எடுங்க. இப்போ இன்னொரு அக்கா வரும், உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உப்பு ரொம்ப நல்லது, உப்பு ரொம்ப நல்லது. அதான் நம்ம தாத்தாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, உப்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அக்கா கேட்க 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 போனோம்னா அந்த கோல்கேட் சால்ட் எடுங்க. அப்புறம் சோப்பு, லைஃப் ஆயில் சோப்பு, இத போட்டு குளிச்சா கலர் ஆயிரலாம். பாருங்க, எங்க பைபிள் காலேஜ்ல நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் கலரா இருக்கிற ஒருத்தர் அவர்கிட்ட போய் கருப்பா இருக்கிற ஒருத்தர் கேட்ட நடந்த சம்பவம், எப்படி நீங்க இவ்வளவு கலரா இருக்கிறீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க, என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொல்லியிருக்காரு, சொல்லுவேன் யார்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு பவர் சோப் எடுத்துட்டு வந்திருக்கிறார். இதை நல்லா தேய்ச்சி குளிப்பேன், இதுதான் என் அழகின் ரகசியம் அப்படின்னு இருக்கிறார். யாரு, பைபிள் காலேஜ் வந்தவங்க சும்மா ஜாலிக்கு. அதை கேட்டு படிக்கிற இன்னொரு பாஸ்ட் போய் ஆர்வம் கொள்ளாரு, அவர்கிட்ட இருந்த பவர் சோப் எடுத்து தேய்தே எடுத்துருக்கிறாரு. தேய்ச்சி உடம்பெல்லாம் தேமல் பருபருவா வந்து சொன்னவரை அடிக்க விரட்டி ஒரே ஜாலி, ஒரே. இவர் அதை நம்பி அப்படியே போய் என்ன செஞ்சுட்டாரு. அப்போ நம்பிக்கை எப்படி வருதுன்னா, ஒரு விஷயத்தை எதை நாம் அதிகமாக பார்க்கிறோமோ, எதை நாம் அதிகமாக கேட்கிறோமோ, அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம இப்ப இந்த ஆர்டர்ல போவோம். பார்வை, கேட்பது நம்பிக்கையை கொடுக்கிறது. எதை நம்புறோமோ அதுதான் மைண்ட் ஃபுல்லா என்ன செய்யும், நிரம்பும். எது மைண்ட் ஃபுல்லா நிரம்பி இருக்கோ அதுதான் வார்த்தையாக வரும். இதுதான் ப்ராசஸ். எல்லாரும் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுச்சா? சரிங்களா? எதை பார்க்கணும், எதை கேட்கணுங்கிறத கவனமா அதை ஹேண்டில் பண்ணுங்க. அதுதான் உங்க இருதயத்தை நம்ப வைக்கும், அதுதான் உங்க மைண்ட் ஃபுல்லா நிரப்பும். நிரப்புகிறது தான் உங்க வார்த்தையாக வெளியே வரும். ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கேளுங்க, எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பார்க்கணும், எதை கேட்கணும். இவ்வளோ சொன்னாரு, அதையும் சொல்லுவார். வெயிட் பண்ணுவோம். சங்கீதம் 138:2 வாசிப்போம். சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய சகல படைப்புகளை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தை மேன்மையானது. சங்கீதம் 147:15 வாசிங்க. சங்கீதம் 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. எபிரேயர் 1:3 வாசிப்போம். எபிரேயர் 1:3. அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இப்போது நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே நீங்க எதை ரொம்ப பார்க்கணும், எதை ரொம்ப கேட்கணும்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே கர்த்தருடைய வார்த்தை தான் அல்டிமேட். நீங்க எதை பார்த்தாலும் அது உங்களுக்குள்ள ஒரு இளைப்பை கொண்டு வந்துடும். சிலருக்கு ஆர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், படங்கள் அது வரைகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை ரொம்ப கவனமா கவனிப்பாங்க. சிலருக்கு மூவிஸ் படம் ரொம்ப என்ன செய்யும், பிடிக்கும். சிலருக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப என்ன செய்யும், பிடிக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. சிலருக்கு சாப்பிட்றத பார்க்கறது ரொம்ப, சிலருக்கு சாப்பிட்றத சமைக்கிறது ரொம்ப. நீங்க விளையாட்டு சொல்ல நினைக்காதீங்க. யூடியூப்ல அப்படி ஒரு குரூப்பே இருக்கு. உட்காந்துருவாரு ஒருத்தர், உட்காந்து இன்னைக்கு 5 கோழி சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, 5 கோழி முன்னாடி வச்சு பொரிச்ச கோழி உரிச்சு என்ன பண்ணுவாரு. இப்ப ஏன் பாஸ்டர் கோழியை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க? அவர் சாப்பிடறத லட்சக்கணக்கான பேர் என்ன செய்யறாங்க. அப்போ சிலருக்கு அது விருப்பமா இருக்கு. சிலர் வித்தியாசமான சில காரியங்களை எடுத்து போடுவாங்க, அதையும் பார்க்க ஒரு குரூப் இருக்கு. அப்போ நீங்க இந்த உலகத்துல பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். Word of God is ultimate. இந்த உலகத்துல நீங்க எதற்கு நேரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, எதை கேட்கிறீங்களோ இல்லையோ, எதை உங்க கண்ணு பார்க்குது இல்லையோ, கர்த்தருடைய வசனத்தை உங்க கண்ணு பார்க்கட்டும். ஹல்லேலூயா.
நீங்க எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? எதற்காக வேதனைப்பட்டு இருக்கிறீங்க? எதற்காக உங்க நேரத்தை செலவழிக்கிறீங்க? இதுல கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சு பாருங்க. நீங்க தேடுகிறது அது உங்களுடைய கரங்களிலே வந்து கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நல்லா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேளுங்க, அதை வாசிங்க. அதை வாசிக்கும் பொழுது உங்க காதுகள் அதை கேட்கட்டும். ஆமென். ஏன்னா அவருடைய வார்த்தை அதுதான் அல்டிமேட். அவருடைய வார்த்தை அல்டிமேட். இந்த உலகத்துல நம்முடைய கவலையை போக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலருக்கு போதைப் பொருட்கள் ஒரு தீர்வு போல தோணும், சிலருக்கு சில நண்பர்கள் ஒரு தீர்வு போல இருக்கும், சிலருக்கு அந்த ஃபேமிலி கேதரிங், ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங், அல்லது சினிமா மூவிஸ், சினிமா சாங்ஸ், இப்படி ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு ஒரு தீர்வு போல இருக்கும். சிலருக்கு ஒரு இயற்கை காட்சிகளை பார்த்தா நான் ரிலாக்ஸா ஆயிடுவேன், அப்படி அது ஒரு தீர்வு போல இருக்கும். ஆனா எல்லாமே டெம்பரவரி தான். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, எல்லாமே டெம்பரவரி தான் சொல்லுங்க, எல்லாமே. பட் வேர்ட் ஆஃப் காட் இஸ் அல்டிமேட். ஆமென். இந்த உலகத்துல எல்லாம் டெம்பரவரி, கர்த்தருடைய வார்த்தை அது நிரந்தரமானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். பப்ஸ் வர வரைக்கும் நான் பேசிட்டே தான் இருப்பேன், யாரும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறேன், நீங்க அதை புரிஞ்சு வீட்டுல போய் அபியாசப்படுத்தணும், சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தை அல்டிமேட் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா வெளியிலே சொல்லுங்க. அல்டிமேட்னா இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தை தான் 100% சிறந்தது, சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தையை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று லோகோஸ், இன்னொன்னு ரேமா. என் கூட திருப்பி சொல்லுங்க. ஒன்னு லோகோஸ், இன்னொன்னு உப்மாவா? யாராவது? ஒன்னு லோகோஸ், இன்னொன்னு ரேமா. இரண்டு விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஏன்னா நம்ம சர்ச்சில் பேசி இருக்கிறோம், திருப்பி அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை என்று அர்த்தம். ரேமா என்றால் பேசப்பட்ட வார்த்தை என்று அர்த்தம். மறுபடியும் சொல்லுங்க. லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்றால் பேசப்பட்ட வார்த்தை, ஃப்ரெஷ் வார்த்தை. லோகோஸ் என்றால் ஃப்ரீசர் மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரேமா என்றால் ஃப்ரெஷ்ஷா வலையில அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கொடுக்கிற மீன். இப்போ இந்த பைபிள்ல அநேக வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 பப்ஸ் நான் வாங்கி தருவேன். இந்த பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை, இதுக்கு பேர் என்னது? பைபிளா? ராவோசா? பாரோசா? என்னமா? லோகோஸ், ரேமா. லோகோஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை, ரேமானா ஃப்ரெஷ்ஷா சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைக்கு பேர் என்னது? எழுதப்பட்ட வார்த்தை. பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டீங்க. உண்மைதான், பைபிள்ல இருக்கிறது லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை, சரிங்களா? ஆனா எந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் தெரியுமா? ரேமா வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பைபிள்ல நிறைய ஆண்டவருடைய வசனம் இருக்கு. ஆனா இந்த வசனம் எழுதப்பட்ட வார்த்தையாகவே இருந்துச்சுன்னா அதுவும் வெறும் எழுதப்பட்ட வார்த்தையாகவே தான் இருக்கும், அதற்கு ஜீவன் உண்டாகாது. பஞ்சாப்ல எனக்கு தெரிஞ்ச ஊழியத்துக்கு போனாங்க. ஊழியத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு அம்மா அப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. நிறைய எரும மாடு வச்சிருந்தாங்க. எரும மாடு வச்ச உடனே அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, ஜெபம்னா அவங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. பைபிள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு எரும மாடு மண்டை மேலேயே வைப்பாங்க. எரும மாடு மண்டை இப்படி நின்றுட்டு இருப்பாங்க, அடுத்த எரும மாடு மண்டை மேல. அவங்களுக்கு வேற தெரியல, இது வந்து ஒரு புனித புஸ்தகம், இதை வச்சா ஒரு மேஜிக் நடக்கும். இப்ப நம்ம ஊர்ல புரியுற மாதிரி சொல்றேனே, நிறைய பேர் பைபிளத்துக்கு தலைமாட்டில் வைப்பாங்க. ஏன்னா பேய் வரக்கூடாது. பேய்க்கு தெரியும் இதுல வார்த்தை இருக்கு, உங்க மண்டைகள் ஒண்ணு இல்லைன்னு. பேய்க்கு என்ன செய்யும்? இதுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை தலைவரே, அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இதுல இருக்கட்டும், அது புனிதமான வார்த்தை தான், சந்தோஷம். ஆனா இது லோகோஸா இருக்கிற வரைக்கும் ஒரு லாபம் கிடையாது. இது எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிற வரைக்கும் ஒரு பயன் கிடையாது. அதை நீங்கள் படிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்பதான் கிளைமேக்ஸ்குள்ள வந்திருக்கிறோம். இதை நீங்க படிக்கும் பொழுது, லோகோஸ் வார்த்தை அப்படியே படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள அப்படி லைட் அடிச்ச மாதிரி வரும். அதுதான் ரேமா வார்த்தை. ஹல்லேலூயா. லோகோஸை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படி ஒவ்வொன்னா வாசிக்கிறீங்க. அப்படியே வாசிக்கும் பொழுது ஒரு ரேமா வார்த்தை, அதாவது ஃப்ரெஷ் வார்த்தை, கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தையை கொடுப்பார். அது பேர் தான் ரேமா வார்த்தை. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் மாங்கு கத்துறனே, எல்லா வார்த்தையும் உங்களோடு பேசிச்சானா கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை தான் பேசும். எனக்கு அப்படி அனுபவம் இருக்கு.
1.5 மணி நேரம் மெசேஜ் கேட்பேன், ஒண்ணுமே என்ன மண்டைக்குள்ள போகாது. கடைசி முடிவு ஜெபத்துல பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்லி பிரேயர் முடிப்பாரு, அது எனக்கு ரேமா வார்த்தையாக வரும். 2 மணி நேரம் மெசேஜ் கேட்பேன், அதெல்லாம் என் மண்டைக்குள்ள போகாது. ஒர்ஷிப்ல ஒரு சர்ச்சோட சாதாரண ஒரு மெம்பர் ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணுவாரு, அது ஒரு வார்த்தை என் கூட பேசிடும். பல மணி நேரம் பைபிளை படிப்பேன், அதில் ஒண்ணுமே மண்டையில ஏறாது. நான் பாட்டு வாசிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு திரும்பவேன் செவர்ல இருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் அப்படி படிச்சு இருதயத்துல பேசும். அதுதான் ரேமா வார்த்தை. ஹல்லேலூயா. லோகோஸை படிக்கணும், அதை பார்க்கணும், அதை கேட்கணும். ஒரு வார்த்தை பழிச்சிடும் தெரியுமா, அதுதான் உங்களுக்கான வார்த்தை. ஆமென். அதுதான் அந்த மொமெண்ட்டுக்கான வார்த்தை, அந்த சூழ்நிலைக்கான வார்த்தை. அதைத்தான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அதனாலதான் வாழ்க்கையில ஓவர் பிரச்சனையின் மத்தியில இதற்கு நல்ல கனம் கொடுங்க. ஹல்லேலூயா. இது அப்படி வாசிங்க. அப்படி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தேவையான வார்த்தையை எடுத்து கொடுப்பார், உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையைத்தான் நீங்க ரொம்ப பார்க்கணும். ஆமென். அதை தனியா எழுதி வைக்கணும். தயவு செஞ்சு உங்களோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை எழுதி வைக்கணும். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, எல்லா வார்த்தையும் உங்களோட பேசியிருக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பார்ல, போய் தயவு செஞ்சு எழுதி வைங்க. எழுதி வச்சு அதை அடிக்கடி பாருங்க, அடிக்கடி சொல்லுங்க. அதுதான் உங்க இருதயம் நம்பும். அதைத்தான் உங்கள் இருதயம் நம்பும். உங்க இருதயம் எதை நம்புதோ அதுதான் உங்க மண்டை ஃபுல்லா நிரம்பும். உங்க மண்டை ஃபுல்லா எது நிரம்புதோ அதைத்தான் உங்க வாய் பேசும். ஹல்லேலூயா. உங்க மதுரை சொன்னது, கொழுந்தியா சொன்னது, மாமன் சொன்னது, மச்சான் சொன்னதையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சிலர் வீட்டுல உட்கார்ந்தாலே அவங்க கதை இவங்க கதையை தான் பேசுவாங்க. அப்படி கேட்க 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 உங்க இருதயம் எதை தெரியுமா நம்பும்? ஆமா, மோசமான மாமா, மோசமான கொழுந்தியா, மோசமான நாத்தனாரு, விளக்குமாறு, இப்படியாவது உங்க மைண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்ப்பதை, அதை கேட்பதை விட்டு இதற்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். மனம் திரும்புறதுனா இந்து பேரை கிறிஸ்டியன் பேரை மாத்துறது கிடையாது. மனம் திரும்புறதுனா நான் சாரி கட்டிக்கிட்டு இருந்தேன், இப்ப வெள்ளை சுடிதார் போடுறேன், அது கிடையாது. மனம் திரும்புறதுனா நான் நல்லா ஜிக்கு நகை போட்டுக்கிட்டு இருந்தேன், பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன், பூ வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் எல்லாத்தையும் கழட்டிட்டேன், அது கிடையாது. மனம் திரும்புறதுனா உங்க மைண்ட மாத்துறது. ஹல்லேலூயா. ட்ரெஸ்ஸை மாத்தி பிரயோஜனம் இல்ல தாயி, பேரை மாத்தி பிரயோஜனம் இல்ல ஐயா. எது தெரியுமா மாறணும்? நம்ம மைண்ட் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, மைண்ட் மாறணும். சொல்லுங்க, மைண்ட் மாறணும். மைண்ட், அதற்கு நீங்க வசனத்தை பார்க்கணும். ஆமென். லோகோஸை பார்க்கணுமா, ரேமாவை பார்க்கணுமா? லோகோஸை படிக்கும் பொழுது ஒரு ரேமா வரும், ஒரே ஒரு ரேமா தான் வரும். அன்னைக்கு தேவையானது ஒரு வார்த்தை தான் என்ன செய்யும், வரும். யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஆண்டவர் பிழையாம் மன்னிக்கவும் யோனா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், யோனா நீ எழுந்து போ, நினிவே நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். அவ்வளவுதான். யோனா ஆண்டவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தான், ஆண்டவர்கிட்ட தானே ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு வார்த்தை தான் வரும், போ, நினிவே நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போகிறேன். அவன் தப்பா போயிட்டான். மறுபடியும் 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாய். அதுதான் ரேமா. ஹல்லேலூயா. ரேமா வார்த்தை அப்படிதான் வரும். ஆபிரகாமோட ஆண்டவர் உருவாடிட்டு இருந்தாரு, பேசினாரு. ஆனா ஆபிரகாம் எப்பொழுது சோர்ந்து போனானோ டக்குன்னு வந்து நின்றுவார். ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய். அதுதான் ரேமா. மத்தெல்லாம் நார்மலா பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க யோசேப்பை குறிச்சு பைபிள்ல படிச்சுட்டே இருக்கீங்க. ஆதியாகமத்துல யோசேப்பு அங்க போனா, இப்படி பண்ணா, இப்படியே ஒரு 10 அதிகாரம் போவீங்க, அப்படியே கதை புக்க படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு வசனம் உங்களோடு பேசிடும். அதுதான் ரேமா வார்த்தை. டக்குன்னு குறிச்சு வச்சிடணும். எனக்கு பழக்கம், நான் அப்படி பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ சங்கீதம் 50 படிக்கிறேன்னா ஒவ்வொரு வருஷமா அப்படி படிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு இந்த வசனம் எனக்கு உரியது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுவார், இது உனக்கு தான், உன்கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு உடனே டக்குன்னு அதை அண்டர்லைன் பண்ணி கீழே ஆமென் ஃபார் ஜாபஸ் அப்படி போட்டு வச்சிருவேன். திடீர்னு ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி படிக்கும் பொழுது சிதறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன், எருசலேமை கட்டுவேன் அப்படின்னு உடனே டக்குன்னு அண்டர்லைன் பண்ணி ஆமென் ஃபார் ஜிஜிஎஸ்சி அப்படின்னு போட்டு வச்சிருவேன். This is for Grace Good Samaritan Church. எங்க சபையை நீங்க கட்டுங்க ஆண்டவரே. கட்டறதுனா பில்டிங் கிடையாது, நம்மள கட்டணும். ஆமென். கூட்டி சேர்ப்பேன், சிதறி போனவரை என்ன செய்வேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சிதறி இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்தவங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 பேராவது நம்ம ஊர்ல இருக்காங்க தெரியுமா. வந்தவங்க அவங்க ஃபேமிலி கணக்கு போட்டா ஒரு 10-15 பேர் அவங்க ஃபேமிலி கணக்கு போட்டா 40 பேராவது இன்னும் சிதறி போனவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் நேற்று பேசினாரு, சிதறி போனவர்கள் திருப்பி என்ன செய்வேன், கூட்டி சேர்ப்பேன். டக்குன்னு அண்டர்லைன் பண்ணி ஆமென் போட்டு ஒரு டேட் அதை எழுதி வச்சிருவேன். திருப்பி அது நடக்கும் பொழுது அதை எடுத்து பார்க்கும் போது அடடா, அது ஒரு தனி ஃபீல். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்
ரேமா பேசும்போது அதை நீங்க கவனம் பண்ணணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. பைபிள் படிச்சேன், ஒரு வார்த்தை டக் நல்லா பேசிச்சு, மூடிட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சோத்திரம் 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 அப்படி பெயரக்கூடாது. அதை நோட் பண்ணி தனி டைரி போட்டு, நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச பழக்கம். கோல்டன் மொமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டே ஒரு டைரி வச்சிருப்பேன். ஸ்பிரிச்சுவல் மொமெண்ட்ஸ் அப்படி போட்டே ஒரு டைரி வச்சிருப்பேன். ஆண்டவர் பேசின மொமெண்ட்ஸ் சொல்லி போட்டு ஒரு டைரி வச்சிருப்பேன். கோல்டன் மொமெண்ட்ஸ்னா பைபிள் காலேஜில் நடந்த தங்கமான அனுபவங்கள். ஸ்பிரிச்சுவல் மொமெண்ட்ஸ்னா ஆண்டவர் சில அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். தேவதூதர்கள் காட்சியோ அல்லது ஏதாவது ஒரு தரிசனமோ சொப்பனமோ இப்படி வந்திருந்தா என் சூழ்நிலைக்கு திடீர்னு பாஸ்டர் கரெக்டா பேசுவார், அதை நான் எழுதி வச்சிருவேன். ஆண்டவர் பேசின ரேமா வார்த்தைன்னு சொல்லி தனியாக எழுதி வச்சிருப்பேன். டேட்டு போட்டு யார்கிட்டயாவது ப்ரேயர் பண்ணும் பொழுது இப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு தடவை நான் இங்க வீட்டுல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். இதோ போர் அடிக்கிறதற்கு புதியதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு கொடு, அதை பறக்கடிச்சிருவேன். அதாவது மழைனா என்ன பிரச்சனைனாலும் என்ன போராட்டம்னாலும் ஊழியத்தை எடுத்துக்கிட்டா என்ன தடை வந்தாலும் ஓ மூலமா அதை என்ன செஞ்சிருவேன், தவிடுபடி ஆக்கி ஆண்டவர் பேசினார். எப்பொழுது ஆண்டவர் பேசினார்னா திருப்பி திருப்பி அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆபிரகாம் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன், டாட்டா பாயின்னு பரலோகத்துக்கு போக மாட்டார், திருப்பி வருவார். கவலைப்படாத, உனக்கு இன்னொரு நிச்சயம் உன் குழந்தை என்ன செய்வேன் கொடுப்பேன், திருப்பி வருவார், உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன். ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். சென்னைக்கு போயிருக்கிறோம், கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சென்னைக்கு போயிருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் பேசின வார்த்தையை மறுபடியும் உறுதிப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு அடையாளம் நான் வச்சுக்கிட்டேன். எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு டீல், ஆண்டவரே திருப்பி என்கிட்ட என்ன செய்யுங்க பேசுங்க. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போயிருக்கோம். அங்க எங்க ஜெபிசாவோட பெரியமா சபையிலேயே அசிஸ்டண்டா இருக்கிற ஒரு பாஸ்டர், நல்ல ப்ரேயர் பண்ணுகிறவர். நான் போனேன், ஜோமனை போயிட்டார், எதுவுமே பேசல, சரி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜோமனை போயிட்டாரு. திடீர்னு ஜோமனை போனவர் நிறுத்திட்டு பைபிள் எடுத்தார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பைபிள் எடுத்து அதே வசனத்தை எடுத்து சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறாரு சொல்லி, இதோ உன்னை போர் அடிக்கிறதுக்கு புதியதும் கூர்மையமான எந்திரம் உள்ள, அப்படி வந்துச்சு பாருங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ். அதை கேட்ட உடனே ஆவியானவர் அப்படியே உள்ள ஏறி ஒரு ஆட்டத்தை போட்டு, அதாவது உள்ள நடக்கிறது வெளியெல்லாம் ஆட முடியாது, ஆடுனா பாக்குற மாதிரியும் ஒரு சந்தோஷம். வார்த்தை உள்ள போன உடனே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. உடனே அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என் கூட ஆண்டவர் பேசும்பொழுது நோட் பண்ணி வச்சேன். திருப்பி அதை ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்தும் பொழுது டேட்டு டைம் போட்டு நோட் பண்ணி வச்சேன். அதை எப்பெல்லாம் ஜெபிக்கிறோனோ அப்போ அதை நான் சொல்லி ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. உங்களோடு பேசுகிற அதாவது இந்த வசனம் முழுவதும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். உங்களோடு பேசுகிற வசனங்களையாவது தயவு செஞ்சு கட்டாயமா நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதை ஜெபிக்கும் போது அதைத்தான் நீங்க திருப்பி சொல்லணும். அதைத்தான் உங்க காது கேட்கணும். அதுதான் உங்க மனசு நம்பும். அதுதான் இருதயம் நிரம்பும். அதை நீங்க திருப்பி பேச உங்க லைஃப்ல பெரிய மேன்மையை நீங்க பாப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னதை கவனிச்சீங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்கன்னு தெரியல. வீட்டுல போய் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ந்து வார்த்தைகளை பாருங்க, கேளுங்க, அதை தொடர்ந்து பேசுங்கள். உங்க லைஃப் 100% பெஸ்டாக மாறும். ஆமென். ஸ்டார்டிங்ல சொன்னதை மறந்துடாதீங்க, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அது ஒரு சூறாவளியை கொண்டு வருகிற அளவுக்கு அது ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும். ஆமென். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. இதோ புதியதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குவேன் என்று சொன்னீரே, அதை நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்படி சொல்லி நான் ஜெபிச்சேனா அந்த வினைக்கு ஒரு எதிர்வினை உண்டு. ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்க லைஃப்ல அது நடக்கும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு போதித்து என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே போதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட இந்த
வார்த்தைகள் எங்க இருதயத்துக்குள்ள அப்படியே இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மனுஷன் ஜீவ ஆத்துமாவான ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பேசுவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. உம்மை போலவே பேசி உலகங்களை உண்டாக்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிர்வினை உண்டு ஆண்டவரே. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுது ஆண்டவரே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவரே அப்பா வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்க வார்த்தையில கவனமா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. எங்க கண்களும் எங்க காதுகளும் உங்க வார்த்தையை, உங்க வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஃப்ரெஷ் வார்த்தையை, எங்க சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையே எங்க கண்டு பார்க்கணும் ஆண்டவரே, கவனிக்கணும் ஆண்டவரே அப்பா. அது எங்க இதயத்தில் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. அதையே நாங்க திருப்பி பேச ஜீவன் உண்டாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து நாங்க கேட்ட சத்தியத்தை அபியாசப்படுத்தி எங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.